நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். 12th அக்கௌண்டன்சியில் இன்றைக்கி நம்ம அழகு 4 கூட்டாண்மை கணக்குகளிலேயே நற்பெயர் பற்றி நம்ம பார்க்கணும். நற்பெயர் அப்படிங்கிறது ஒரு புலனாகா சொத்து. அதாவது அதை கண்ணால் பார்க்கவோ தொட்டு ஃபீல் பண்ணவோ என்ன செய்ய முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்கட் அப்படின்னாலே நமக்கு பிரிட்டானியா கம்பெனி ஞாபகம் வரும். அந்த கம்பெனியோட அதுதான் அந்த கம்பெனியோட நற்பெயர். இதில் நம்ம சம் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சாதாரண சராசரி லாப முறை. இதில் நிறைய லாப முறைகள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நற்பெயரை மதிப்பிடும் முறைகள் நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முறை சாதாரண சராசரி லாப முறை. அப்போ அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நற்பெயர் இஸ் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ இதில் இருக்க சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இதை என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். கணக்கை பாருங்கள். எடுத்துக்காட்டு 1, ஒரு நிறுவனத்தின் கடந்த 5 ஆண்டுகளின் லாபங்கள் கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகளின் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை, சராசரி லாபம் மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் அந்த 5 வருஷத்துக்குள்ளதை போட்டு 5ஆல் டிவைட் பண்ணணும். 20,000 பை 5 4,000. அடுத்து நற்பெயர் சராசரி லாபம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,000 இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் அதை எடுக்கக்கூடாது. 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் இதை தான் எடுக்கணும். அப்போ 4,000 இன்ட்டு 3 4 12,000. ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லாப முறைக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுபடி நீங்கள் படிச்சுக்கணும். ஃபார்முலா முதல்ல படிச்சுக்கணும். நற்பெயருக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 5. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.